VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. தமிழ்நாடு தவேகா ஆட்சி அமைக்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு, திடீர் அறிவிப்பு. தினமணி இணையதள செய்திப்பிரிவு. தவேகா ஆட்சி அமைக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தவேகா தனிப்பெரும் பான்மை இன்றி 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதையடுத்து ஆட்சி அமைக்க காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளிடம் தவேகா ஆதரவு கோரியிருந்தது. முதல் ஆளாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தது. இதையடுத்து தவேகாவுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக வெள்ளிக்கிழமை மே 8 அறிவித்தது. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தெரிவித்தது. அதன்படி தவேகாவுக்கு விசிகாவும் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இன்று தெரிவித்துள்ளது. அந்த வரிசையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தற்போது இணைந்துள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் 2 MLAக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதம் செங்கோட்டையன் வசம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தவேகாவின் MLAக்களின் பலம் 120ஆக உயர்ந்துள்ளது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தவேகாவுக்கு தற்போது 120 MLAக்களின் ஆதரவு உள்ளதாக விஜய் ஆட்சி அமைப்பதில் நீடித்த சிக்கல் முடிவுக்கு வந்துள்ளது. நல்லது நடந்திருக்கிறது. இதைதான் தமிழகம் மட்டுமல்ல, நம் நாடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் ஏன் இப்படி தாமதம் நேர்கிறது என்பதற்காக எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். கவர்னர் அவர்களையும் குறை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாம் சரியாக நடந்திருக்கிறது என்று தான் இப்போது சொல்ல வேண்டும். கவர்னர் அவர்களும் அவருடைய நிலை என்ன என்பதை தெளிவாக விளக்கியிருந்தார்கள். ஆகவே அவரை குறை கூற முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். நல்லது நடந்திருக்கிறது. இது சந்தோஷகரமான ஒரு செய்தியாகும் என்பதை நாம் உணர்கிறோம் என்று தெரிவித்து கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். இப்போது மதிப்பு